Hi friends, welcome back to my channel Ramya's Tailoring Passion. ஸோ நேற்று நம்ம பார்த்தோம்னா நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும், எப்படி மார்க் பண்ணணும், ஸோ கட்டிங்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா ஆல்த்தி ப்ளவுஸை வச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸ் ஹேண்ட்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது ன்றது இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ்க்கு மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்ன நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டுக்கு நம்ம இந்த ஆர்ம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இது ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ இருக்குன்றது வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இன்ச் டேப்பில். ஸோ இது போல் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எட்ஜிலேருந்து ஸோ இதே போல் இந்த கர்வு சுற்றி மெஷர் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 10. ஸோ 10 இன்ச்சஸ் வருது. 10 இன்ச்சஸில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்காக 10 இன்ச்சஸில் 10 - 1 அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ வருதோ அதுலேருந்து -1 பண்ணி அது எவ்வளோ வருதோ அவ்வளோ இன்ச்சஸ்ன்றதை நம்ம ஸ்லீவ்ஸ்க்காக எடுக்கணும். ஸோ 10 - 1 9 இன்ச்சஸாக இப்போ ஸ்லீவ்ஸ்க்காக எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து இது போல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டு கட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் சின்ன சின்ன டிப்ஸும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது போல் நம்ம கிளாத்து வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ்க்கு எடுக்கும்போது కానీ ஃப்ரண்ட்டுக்கு ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் ஓப்பன்ன்றது வந்து நம்ம சைடு இருக்குங்க, ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்படின்னா நம்ம அந்த கிளாத்து பேக் பார்ட் எடுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பார்ட் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஸோ இது போல் வந்த பிறகு இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு 9 இன்ச்சஸ். ஸோ இந்த 9 இன்ச்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா, இது போல். ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் 9 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக இருக்குங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு இந்த விட்த்ன்றது வந்து பேக் பார்ட்லேருந்து நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ ஆர்ம் ரவுண்டோட -1 பண்ணி எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அவ்வளோ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் ஓப்பன் பார்ட்டை டபுள் சைடாக ஃபோல்ட் பண்ணி அவ்வளோ இன்ச்சஸ்க்கு இந்த விடுத்துன்றது கரெக்டாக வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ 9 இன்ச்சஸை பார்த்துக்கோங்க. ஸோ டவுன் கூட பார்க்கலாம், கரெக்டாக 9 இன்ச்சஸ் ஓகேங்களா. ஸோ இது போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஓகேங்களா. யா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்த்தி ப்ளவுஸ். ஸோ ஆல்த்தி ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்னா ஸ்லீவ்ஸ் வந்து ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்லீவ்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா இங்கே ஜாயிண்ட்ஸ் தெரியுது இல்லைங்களா, இந்த ஜாயிண்ட்ஸ்லேருந்து நம்ம டேப் வச்சு கடைசி வரைக்கும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் 9.25. ஸோ 9.25 இன்ச் இருக்குதுங்க. ஸோ இந்த 9.25 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்காக எடுத்துக்கணும். ஸோ ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. ஸோ 9.25 இன்ச்சு 9.25. ஸோ இது கூட சேர்த்து நம்ம சேம் அதே போல் கீழே மடித்து தைக்க
ஒரு 1/2 இன்ச்சு அண்ட் மேலே மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச்சு வேணுன்றதுனால 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம பைப்பிங் அது மாதிரி போடுறதா இருந்தால், இல்லை நம்ம பட்டியை திருப்புறதா இருந்தால் 1/2 இன்ச்சு போதுங்க. அதே நீங்கள் இந்த கிளாத்தே வந்து நீங்கள் பட்டி மாதிரி நல்லா மடித்து போடணும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 1/2 இன்ச் இல்லாத 1 இன்ச்சாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம பட்டி போடுறதுனாலையோ இல்லை பட்டி போடுறதுனால இல்லை நம்ம 1/2 இன்ச்சை மடித்து தைக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் 1/2 இன்ச் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு 9.25 வந்தது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம 1 இன்ச்சு சேர்த்து ஸோ 10.25 எடுத்துக்கணும். அப்படின்னா 9.25 இன்ச்சஸாக எடுத்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்குவாங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மார்க், அதே போல் கடைசியில் கூட சேம் 10.25க்கு ஒரு மார்க். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன்ன்றது ட்ரா பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா. இப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த 1/2 இன்ச்சுக்காக இங்கே கூட ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ம் ரவுண்ட் டெப்த். ஸோ டெப்த்து வந்து நம்மளுக்கு அக்கலோட டவுன் எவ்வளோ உயரம் இருக்கணும், அங்கிளுக்கு எவ்வளோ உயரம் இருக்கணுன்றதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்த்தி ப்ளவுஸ்லேருந்து எதுவும் எடுக்க தேவையில்லைங்க. நம்ம சிம்பிளாக வந்து இது எந்த சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நேற்று வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, இடுப்பு அளவு அண்ணா ஒரு ப்ளவுஸோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸோட சுற்றளவு 30 வந்துடுது இல்லையா, 30.50 வந்தது இல்லையா. ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸுங்க. 30க்கு மேலே அப்படின்னா 30ன்றது கூட நம்மளுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான். ஸோ 30, 31 இது போல் 35 வரதெல்லாம் பெரிய சைஸ் ப்ளவுஸுங்க. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸுன்றதுனால இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்மோட டவுன் வந்து எவ்வளோ எடுக்கணும், சின்ன சைஸ் இருந்தால் நம்மளுக்கு 3 இன்ச்சுக்கு எடுக்கணுங்க. அதே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3.5 3.5 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இங்கே இது பெரிய சைஸ் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது போல் 3.5 இன்ச்சு ஸோ லாஸ்ட்டில் கார்னரில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுருங்க. கூட சேமாக இருக்கணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸோட லூஸ், ஹேண்டோட லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னா இது நம்ம ஆல்த்தி ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்த்தியோட ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5.5 ஸோ 5.5 இருக்குதுங்க. இது போல் லூஸ் வந்து நம்ம ப்ளவுஸ்லேருந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 5.5 இருக்குது. அதை வந்து நம்ம கீழே வந்து இங்கே மெஷர் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஸோ லூஸ் வந்தாச்சு, ஹைட்டு அண்ட் ஆர்ம் டவுன் கூட எடுத்தாச்சு. ஸோ இது வந்து 3.5 இன்ச்சு ஃபார் பெரிய ப்ளவுசஸ் இருந்தால் 3.5 இன்ச்சு, சின்ன ப்ளவுசஸாக இருந்தால் அப்படின்னா 30க்குள்ளே 30க்கு மேலே எதுவும் இருந்தாலும் பெரிய ப்ளவுஸுங்க, 30க்குள்ளே இருக்கிறதெல்லாம் சின்ன ப்ளவுஸுங்க. ஸோ இது போல் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்லீவ்ஸோட ஷேப்பை வந்து எப்படி எடுக்கிறது பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய சைஸ் ப்ளவுசஸ்க்கெல்லாம் 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா ஆர்ம் ரவுண்டு, இங்கே கடைசியிலேருந்து நம்ம ஸ்லீவ்ஸ்க்காக சீம் அலவன்ஸ்க்காக இங்கே நம்ம எவ்வளோ எடுத்தோமோ இந்த அளவு தாங்க இங்கே மார்க் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே வந்து 1.5 இன்ச்சுன்றது சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே கூட
1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே கூட 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம இங்கே மார்க் பண்ணணும் இல்லையா, இந்த மார்க்குக்கு சேர்த்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே கூட நம்ம இங்கேருந்து இதுக்கு ஸ்டார்டிங்க்கு இல்லை 1.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கடைசியாக 9 இன்ச்சஸ் கண்ட வச்சோம் இல்லையா, அது அங்கேருந்து இங்கேக்கு எண்ட் ஆஃப் த 1.5 இன்ச்சுக்கு எண்ட் இருக்கு இல்லையா, அங்கேக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்மளுக்கு ஜாயிண்ட்ன்றது வீயும். ஏன்னா நம்மளுக்கு 9 இன்ச்சஸ்ன்றது ஃபுல்லாக கவர் ஆகலன்றதுனால இது ஜாயிண்ட்ன்றது எப்படி பண்ணணுன்றது நான் ஸ்டிச்சிங் டைமில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது போல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துருக்கிற 1.5 இன்ச்சுக்கு இங்கே 2.5 இன்ச்சுக்கு வர மார்க்கை வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கணும். இப்போ என்னன்னா இங்கே நம்ம 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அது கீழே ஒரு 1/4 இன்ச் அளவு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1/4 இன்ச்சுக்கு டச் ஆகிற மாதிரி டவுன் பண்ணி அதே போல் இந்த லைனுக்கு டச் ஆகணுங்க. டச் ஆகிட்டு ஸோ பாதி அளவுக்கு போன பிறகு மறுபடியும் கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு அப்படியே டவுன் பண்ணிட்டு வரணும். ஸோ இது அப்படியே இங்கே ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் நம்ம ஸ்லீவ்ஸோட கர்வ் ஷேப் பண்ணுறது இப்படி தாங்க எடுக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா நீட்டாக வரும். ஸோ பிகினர்ஸ் வந்தால் இது போல் வந்து நீங்கள் லைன் போட்டு ட்ரா பண்ணி நீட்டாக ஷேப்பை வந்து கர்வை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணணுமோ ஸ்லீவ்ஸ் வரைக்கும், ஸ்லீவ்ஸ் பார்ட் வரைக்கும் நம்மளோட மார்க்கிங்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க நம்மளோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கோ. இது போல் தான் நீங்கள் மார்க் பண்ணி அந்த கர்வ் ஷேப்பை கரெக்டாக எடுத்து கட் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்ன்றதுனால ஸோ இதுதாங்க ஸ்லீவ்ஸ் பார்ட்டு. பார்த்திங்கன்னா இது போல் தான் நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து இது 3/4 ஸ்லீவ்ஸ். ஸோ இது போல் நம்ம எடுத்துலாம். ஐ மீன் எல்போ ஸ்லீவ்ஸ் கிட்ட இருக்குங்க. இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கினீங்க இல்லைங்களா, மெஷர்மெண்ட் எடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், மடிப்பில் ஸ்டார்டிங் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு வர ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. திருப்பி இங்கே கூட ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வருது இல்லைங்களா ப்ளவுஸுக்கு, அதில் வந்து நம்ம கொஞ்சம் டீப் பண்ணுறது பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் போடும்போது ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நசங்கின மாதிரி ஒரு மாதிரியே லூஸாக தூக்கிட்டு அது போல் இல்லாமல் ஃபிட்டிங்ன்றது நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீட்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செட் ஆகணும்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்லீவ்ஸு, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு 3/4 இன்ச்சு வந்து இது போல் டீப் கர்வ் எடுத்து கட் பண்ணணும். ஸோ அந்த டீப் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு மார்க் போட்டுருக்குறோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 1 இன்ச்சு கிட்ட இப்போ நம்ம இங்கே சீம் அலவன்ஸ்க்காக ஒரு
நாட் போட்டோம் இல்லைங்களா, அது இது போல் இங்கேக்கு கரெக்டாக அந்த 1 inch மார்க் அண்டை வச்சு ஃபோல்ட் பண்ணுங்க. இது போல் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்ன்றது வியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா சைஸ் அவங்களுக்கு எந்த சைஸ்ன்னா கூட சரிங்க, இந்த மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 inch அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, 3/4 inch அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேருந்து இப்படி நம்ம சேம் இப்போ இங்கே எப்படி கர்வு நம்ம எடுத்தோமோ அதே போல் இங்கேருந்து இப்படி ஒரு கர்வு எடுத்துகிட்டு வரணுங்க. பாருங்கள், எப்படி கர்வுன்றது ஷேப் ட்ரா பண்ணணுன்னுட்டு இதே போல் இப்படியே டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி டவுன் பண்ணணுங்க. அதுக்கப்புறமே இப்படி டவுன் பண்ணிவிட்டு வரணும். புரியுதுங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப டவுன்னு பண்ணாமல் நம்ம இந்த 3/4 inch எடுக்கிற இருக்குது வரைக்கும் தாங்க அந்த 3/4 inch அளவு இருக்கணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோவாக கொஞ்சமாக அப்படி அந்த 3/4 inchக்கு டச் ஆகிற மாதிரி திருப்பி அதே போல் தான் இங்கே கூட கொஞ்சமாக அப்படியே பண்ணிவிட்டு டவுன் ஆகி அந்த 1 inch மார்க்காண்ட டச் ஆகணுங்க. இது போல் ஷேப் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது போல் எஸ்ன்ற மாதிரி வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது போல் நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து எஸ் ஷேப்லன்றது கரெக்டாக இது பண்ணுங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எடுக்கிற டீப் கர்வ். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டு வந்து ஆனால் ஸ்லீவ்ஸ் இது ஃப்ரண்ட் சைடு வரும், ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டு தான் நம்மளுக்கு தெரியறதுக்காக என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு நாட்ன்றது ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் பக்கம் வரணும்னுட்டு. ஸோ ஃப்ரண்ட் பக்கம் வரும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே வந்து அக்கலாண்டு தூக்க நாப்பில் இல்லை கொஞ்சம் நசுங்க நாப்பில் இருக்கும், இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக எல்லா சைஸ் அவங்களுக்கு நீங்கள் ஒரு 3/4 inch அளவுக்கு இந்த டீப் கர்வ்ன்றது பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதே போல் ஒரு நாட்ன்றது போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட ஸ்லீவ்ஸ். ஸோ இதுதாங்க ஸ்லீவ்ஸு. ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைடு டீப் கர்வ் எப்படி கட் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து எல்போ ஹேண்ட்ஸு எப்படி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான கர்வ் மெத்தடு அண்ட் டவுன் ஃப்ரண்ட்டோட டவுன் பார்ட்ன்றது கூட நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம், ஃப்ரண்ட்டு மெயின் டாட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மெஷர் பண்ணி எப்படி எடுத்துக்கணுன்றது நாளைக்கு வீடியோவில் காமிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், என்ன டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.